நெல்லை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் ரூபாய் 80 லட்சத்தில் புதிய பார்வையாளர் அறை ஆட்சியர் சுகுமார் திறந்து வைத்தார். 18 வயதுக்குட்பட்ட சிறார்கள் குற்றங்களுக்காக அவர்களின் எதிர்காலத்தை சீர்படுத்தும் நோக்கில் அரசால் அரசு கூர்நோக்கு இல்லங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் கல்வி வழங்கப்பட்டு நல்வழிப்படுத்துதல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த இல்லங்களில் சிறார்களின் உளவியல் தேவைகளை கருதி சமூக பணியாளர்கள் மற்றும் உளவியல் ஆலோசகர்கள் மூலம் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. 2024-25 ஆண்டிற்கான சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மானிய கோரிக்கையின் போது நெல்லை அரசு கூர்நோக்கு இல்லங்கள் பார்வையாளர் நேர்காணல் அறை மற்றும் வாயிற்காவலர்களின் பயன்பாட்டிற்கு தனியாக கழிவறை வசதிகளுடன் கூடிய அறை கட்டப்படும் என அரசு அறிவித்தது. இதைத் தொடர்ந்து 80 லட்சம் மதிப்பில் நெல்லை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பார்வையாளர் பெற்றோர் நேர்காணல் அறை, பல்நோக்கு அறை, வகுப்பறை மற்றும் வாயிற்காவலர் அறையை ஆட்சியர் சுகுமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அருள்செல்வி, அரசினர் கூர்நோக்கு இல்ல கண்காணிப்பாளர் யோவான், இளைஞர் நீதி குழுமம் உறுப்பினர்கள் ஆரோக்கியமேரி, கிருபாவதி, நன்னடத்தை அலுவலர், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.